மீண்டும் ஒரு முறை இந்த காணொளி மூலியமாக ஆராதனையில் சந்திப்பது மிக மகிழ்ச்சி கொள்கிறேன். தெய்வத்தின் பிள்ளைகளுக்கு எந்தெந்த நேரமெல்லாம் நாம் தெய்வனுக்கு நாம் சேர்கிறோமோ ஆறுதலை கொடுக்காமல் விட்டுவிட்டு போன ஒரு நாளும் இல்லை. எல்லா நேரத்திலும் நாம் தேவனை அணுகும் பொழுது அவர் தமது வார்த்தையின் மூலியமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுக்காத எந்த நாளும் இல்லை, எந்த நேரம் இல்லை. இதெல்லாம் செய்வது எங்கேயாயிலும் ஒரு ஐயோ என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லையா, என்னுடைய துயரத்தை போக்குவதற்கு யாருமே இல்லையா என்று தவித்துக் கொண்டிருக்கிற யாராயிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அப்பேற்பட்ட ஒரு ஆத்மாவினிடத்திலும் அவன் யாராயிருந்தால், எந்த மதத்தை சார்ந்தவனாயிருந்தாலும், எந்த மொழியை சார்ந்தவனாயிருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவனாயிருந்தாலும், எங்கே இருந்தாலும் அவனிடத்தில் கூட கற்று பேசுகிறார், அவனையும் கற்று திடப்படுத்துகிறார். ஆகியா அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இப்ப ஏற்பட்ட ஒரு ஆராதனை காணொலி மூலியமாக அனுப்பி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த காணொலியை ஆசீர்வதிப்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக உலகத்தின் நிலைமைகளை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். நான் படிக்கிறேன். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனம். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 21-26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினாலே மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலையை உயர்த்துங்கள் என்றார் என்று இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு இக்கட்டான நேரத்திலே உலகம் எங்கிலும் ஒரே ஒரு காரியத்தை இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். அது ஒரு விசேஷ ஒரு வியாதியாக இருக்கிறது. கொரோனா என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த வியாதி, எவ்வளவு வியாதிகள் உலகத்தில் வந்து போய்விட்டது. ஆனால் ஒரே நேரத்தில் ஒரே காரியத்தை குறித்து ஒரே விதமான வார்த்தைகள், ஒரே விதமான செய்கைகள் செய்து கொண்டு உலகத்தை வேதனைப்படுத்துகிற இந்த பரவி கொண்டிருக்கிற வியாதியெல்லாம் வேறு இல்லை. ஒருவேளை இதை காட்டிலும் பயங்கரமாக வந்தாலும் நாம் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தோம் என்று சொன்னார், எந்த இடத்திலும் எந்த மனுஷனுக்கும் எந்த நேரத்திலும் கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகிய விசுவாசத்தோடு என்னோடு கூட இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பாடலை பாடுங்கள், கர்த்தருடைய செய்தியை கேளுங்கள். ஒவ்வொரு குறிப்பிட்டு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். என்னோட கூட கலந்து கொண்டு நீங்களும் ஜெபியுங்கள். உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் கர்த்தர் தீர்த்து தருவதற்காக அவர் இந்த நாளிலும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார், மாறாதவர். 2000 வருஷங்களுக்கு முன்னதாக அவரால் என்னென்ன செய்ய முடிகின்றதோ அதை இப்பொழுதும் செய்வார். அதை காட்டிலும் 100 கோடி கணக்கிலும் செய்ய அவரால் வல்லவர். எல்லாவற்றையும் செய்ய அவரால் வல்லவர். நம்புங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தில் வாசமாக தேவா தேவனையும் நன்றி நாமத்துக்கு கூட அந்த ஸ்தோத்திரம். இவையிலும் அப்பா இந்த ஆராதனை காணொலி மூலியமாக தம்மை அனுப்பி கொண்டிருக்கிறதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஆடல்களை ஆசீர்வதி, சங்கீத பாகத்தை வாசிக்க போகிற ஆசீர்வதி, செய்தியை ஆசீர்வதி. என்னுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஜெப நேரத்தில் எங்களுடைய விண்ணப்பங்கள்
சமர்ப்பிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தராகிய தேவனே இறக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு யாருக்கு என்ன தேவைப்படுகிறதோ பணத்திலிருந்து அவருக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஆசீர்வதி எல்லாத்தையும் கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்திற்கு கொள்ளும் பிதாவே, ஆமென். பாடலை பாட போகிறோம். என் கண்மலையானவரே என்னை காக்கும் தேவனே சொல்லப்படும் இந்த பாடலை விசுவாசத்தோட நாம் பாடுவோம். நிச்சயமாக தேவன் நமக்காக ஒரு கண்மலையாகத்தான் இருக்கிறார். எப்பேற்பட்டனும் அந்த கண்மலைக்குள்ள வந்து அடைக்கலத்தை பெற்றுக் கொள்ளலாம். வெடிக்கப்பட்ட ஒரு கண்மலை உள்ளே வரும்போது அதுக்குள்ள நின்று கொண்டிருக்கும் போது பயங்கரமான ஒரு சிங்கமே பக்கத்தில் என்றாலும் உள்ளே இருக்கிற நாம் தைரியத்தோட சிங்கத்தை நேருக்கு நேரம் பார்க்க முடிகிற ஒரு இடம் அந்த கண்மலை. விசுவாசமாயுங்கள், விசுவாசத்தை பாடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Hallelujah.
Today's Bible reading is taken from the book of Psalms, chapter 90, verses 1 to 17. Beginning to read at 1. O Lord, you have always been our home. Before you created the hills or brought the world into being, you were eternally God and will be God forever. You tell man to return to what he was. You change him back to dust. 1,000 years to you are like one day. They are like yesterday, already gone, like a short hour in the night. You carry us away like a flood. We last no longer than a dream. We are like weeds that sprout in the morning, that grow and burst into bloom, then dry up and die in the evening. We are destroyed by your anger. We are terrified by your fury. You place our sins before you, our secret sins where you can see them. Our life is cut short by your anger. It fades away like a whisper. 70 years is all we have, 80 years if we are strong. Yet all they bring us is trouble and sorrow. Life is soon over and we are gone. Who has felt the full power of your anger? Who knows what fear your fury can bring? Teach us how short our life is, so that we may become wise. How much longer will your anger last? Have pity, O Lord, on your servants. Fill us each morning with your constant love, so that we may sing and be glad all our life. Give us now as much happiness as the sadness you gave us during all our years of misery. Let us, your servants, see your mighty deeds. Let our descendants see your glorious might. Lord our God, may your blessings be with us. Give us success in all we do. Here ends the Bible reading. Thanks be to thee, O God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. கடந்த 3 வாரங்களாக கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்தே நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் 1000க்கு மேலாக இருக்கிறது. கிறிஸ்தவனுடைய நம்பிக்கையே அவருடைய உயிர்த்தெழுதல் தான். ஆனால் நாம் உலகமெங்கிலும் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆராதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய சபையில் கிறிஸ்தவர்கள் பேர் பெற்றவர்களாக இருந்தாலும் பண்டிகை கொண்டாடுகிறோம். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுதுவோம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு உண்மையான ஒரு எண்ணத்துக்கு நாம் வருகிறதே இல்லை. அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது மரிக்கிறவன் அனைவரும் உயிர்த்தெழுவான், அவன் பரலோகத்தில் போவான் என்று சொல்லப்படுவதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை, அத்தாட்சி இல்லை. யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் நாம் வாசித்து இருக்கிறோம். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி பரலோகத்திலே ஜீவனோடு தேவனோடு கூட சேர்ந்து வாழும் ஒரு வாழ்க்கையை அடைவதற்காக இருந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பதற்கு எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். 2 விதமான உயிர்த்தெழுதல் இருக்கிறது இருவருக்குமே. நன்மை செய்தவனுக்கு வேற உயிர்த்தெழுதல், தீமை செய்தவனுக்கு வேற உயிர்த்தெழுதல். உங்களுக்கு எப்பேற்பட்ட உயிர்த்தெழுதல் வேண்டும்? அதுதான் பெரிய விஷயம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒரு மனுஷன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அத்தியாயம் படிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6 24வது வசனம். 2
எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை சோதித்த பிறகு பிசாசானுடைய வேலையெல்லாம் நம்ம சோதிக்கிற வேலையெல்லாம் அவனுக்கு இல்லை, நேரடியாக உலக பொருளை கொடுத்து விடுகிறான். ஒருளை கொடுத்து விட்டு என்னை பின்பற்றுவான்னு சொல்லுகிறான். ஆகையால் சாத்தானுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒரே நேரத்தில் ஒன்று இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொண்டு சாத்தானை தூக்கி எறிய வேண்டும், இல்லை என்று சொன்னால் சாத்தானை பிடித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து தூக்கி எறிய வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்ல, எங்கள் எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால முடியாது. இப்படிதான் இருக்கிறது, ஆரம்பத்திலிருந்து இப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் எப்படியாக இருக்கிறது, நமது வாழ்க்கை எப்படியா இருக்கிறது, நம்ம கிறிஸ்தவ ஜீவிதம் எப்படியாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். சாவு எல்லாருக்கும் வந்து கொண்டிருக்கிறது. சாவு எல்லாருக்குமே தான் வரும். 6லும் சாவு, 100லும் சாவு. சாவு வராம மட்டும் இருக்காது. ஆனால் வந்த பிறகு இறந்த பிறகு மறுபடியும் இந்த உலகத்துல வர யாராலையும் முடியாது. போவது முன்னதாக இந்த ஒரு காரியத்தை அறிந்து கொண்டுதான் போக வேண்டும். நான் போவது எங்கே, அது ரொம்ப முக்கியம். ஆனா உலகத்தின் காரியங்கள் அவ்வளவு தூரத்துல கவர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த இடத்துல ஒரு எந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு தெரியாது. எந்த இடத்துல இருந்தாலும் கேட்கும் பொழுது இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை தான் வருகிறது. கதை விட்டு வெளியே போனது பிசாசானவன் விதைக்கப்பட்ட விதையை எடுத்து போடுகிறான், வளராதபடி செய்து விடுகிறான். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த விதையை அப்படியே தூக்கி எடுத்துக்கொண்டு போய்விட்டது. இனி அதனுடைய அதுக்கு ஒரு உருவம் கூட இல்லாத அளவில் அந்த பிசாசன் அப்படியாக செய்து கொண்டே இருக்கிறார். ஆகத்தான் தேவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 10 முறை 20 முறை 100 முறை சொல்லுகிறார், எச்சரிக்கையார்கள், எச்சரிக்கையார்கள், எச்சரிக்கையார்கள். இந்த விஷயத்துல தான் நாம் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். விழித்திருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஆனால் நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். நித்தியத்தை குறித்து யோசிப்பதே இல்லை மனுஷன். நித்தியம் என்ற ஒரு ஜீவன் இருக்கிறது. ஒருவேளை நித்திய ஜீவன் இல்லாமல் இருந்தால் எந்த ஒரு மனுஷனும் செத்த பிறகு பரலோகத்துக்கு தான் போகிறான் என்று ஒரு காரியம் நிச்சயிக்கப்பட்டு இருந்தால் பரத்துக்கு போவதற்கு, பரலோகத்துக்கு போவதற்கு தேவன் உலகத்துல வர தேவையில்லை. எல்லாம் நீங்க வாங்கலாம்னு சொல்லியிருப்பார். யார் வேணாலும் வாங்க சொல்லிவிட்டு இருப்பார். ஆனால் அவர் பரத்தை விட்டு உலகத்துக்கு வந்து ஈன வேஷம் தரித்து எந்த மனுஷனாலும் சகிக்க முடியாத தொல்லைகள், வேதனைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் சகித்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற எந்த விதமான நிர்பந்தம் இல்லை. இஷ்டப்பட்டிருந்தால் எல்லாரும் வாங்க சொல்லியிருப்பார். ஆனால் பரத்துக்கு போவதற்கு கஷ்டமான ஒரு காரியம். அங்கேதான் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். பரலோகம் யாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைக்காத, எல்லாருக்கும் கிடைக்கும் என்பது உண்மைதான். ஆனால் அவ்வளவு ஈஸி இல்லை, அவ்வளவு சுலபமாக கிறிஸ்தவன் என்ற ஒரே ஒரு பேரிட்ட காரணத்தினாலே பரலோகத்துக்கு போகவே முடியாது. எந்த மனுஷன் எந்த பெயர் வைத்திருந்தாலும் அவன் பரலோகத்துக்கு போக முடியும். கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை அவன் செய்தான் என்று சொன்னார். பிலிப்பிய புஸ்தகத்தில் ஒரு பக்தனை குறித்து வாசிக்கிறோம். அவன் இந்த ஒரு உயிர்த்தெழுதல் அடைவதற்காக அவன் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்கள். அவன் படிக்காத படிப்பே இல்லை, அவனுக்கு இல்லாத செல்வாக்கு இல்லை என்ற பொழுதிலும் கூட அந்த ஒரு மனுஷனும் கூட
அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவனுக்கு எப்பேற்பட்ட உயிர்த்தெழுதல் வேண்டும் என்று அவன் எழுதியிருக்கிறான் பாருங்கள். பிலிப்பியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். மூன்றாம் அத்தியாயம் 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதற்கு நான் ஆசையாய் தொடர்கிறேன். இந்த ஒரு காரியம் மிக முக்கியமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் குப்பையாக விட்டு விட்டான். நாம் அப்படி இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவது உறுதிதான். ஆனால் திங்கட்கிழமை சனிக்கிழமை மட்டும் குப்பையாக தூக்கிப்பட்டது மறுபடியும் எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அப்படி இல்லை, எல்லாவற்றையும் குப்பையாக நினைத்து விட்டார். ஆரம்பத்தில் சொன்னது போல விதை விதைக்கப்படுகிறது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பதற்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் தீர்மானம் எடுக்கலாம். நீங்கள் நான் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்லதுதான், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு வெளியே போகும்பொழுது ஆகாயத்து பறவை விதைக்கப்பட்ட விதையை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது. அது உங்களுக்கு தெரிகிறதே. ஆகையால் தான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான் என்று வசனம் சொல்கிறது. அவனுக்கு எதிர்க்கிற ஒரு சக்தி தான் உங்களுக்கு தேவைப்படுகிறது. பிசாசு நம்மை அணுகாமல் இருக்கும்படியான ஒரு ஜீவனம் உங்களை கண்டால் அவன் பயப்பட வேண்டும், அவனை கண்டு நீங்கள் அல்ல. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் வேதத்தை தியானிக்கிறீர்கள் என்று சொன்னால் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் சில சந்தேகங்கள், சில யோசனைகள், எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வருவது நிச்சயம்தான். அந்த நேரத்தில் கூட அவனை பொருத்துவதற்காக, விரட்டி ஓட்டுவதற்காக உங்களுக்கு வல்லமை தேவைப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாம்சத்தின்படி நீங்கள் ஜீவித்தால் ஆவியை பெறமாட்டீர்கள். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆவிக்குரியவர்கள் பிசாசை துரத்த முடிகிறது. ஆகையால் இரண்டு எஜமான்களுக்கு உங்களாலே நிச்சயமாக ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று பிசாசை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. உலகத்தை துறந்த ஒரு ஜீவிதம். உலகத்தில் நான் இருக்கிறோம், உண்மைதான். உலகத்தில் ஏராளமான வேலைகள் செய்ய வேண்டும், எனக்கும் தெரியும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் நம்மை சோதித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற வேலையிலிருந்து மற்ற எல்லா காரியத்திலும் நாம் பிசாசுக்கு கீழ்ப்படுகிறோமா, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா, நமக்கே தெரிந்து விடுகிறது. நமது ஜீவிதம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் 1 தீமோத்தேயு புத்தகத்தில் வாசிக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ ஜீவிதம். இதுதான் கிறிஸ்தவ ஜீவிதம். அத்தியாயம் 6ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனது யாருக்கு இருக்கிறது பாருங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம்.
உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஆனால் உலகத்தில் அப்படி இல்லை. எல்லாருடைய வாஞ்சையும் நான் ஐஸ்வர்யவானாக வேண்டும், நான் ஐஸ்வர்யவானாக வாஞ்சை அப்படி வச்சுட்டு கர்த்தர் ஐஸ்வர்யம் கொடுத்தாக்கா அது கர்த்தர் கொடுத்தாரு கவனிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்தாரோ பிசாசி கொடுத்தாரோ யாருக்கு தெரியும்? கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் போதும் என்கிற மனதில் கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லிட்டு பிறகு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரம் இருந்தால் அது போதும் என்று இருக்க சொல்லிட்டு பிறகு ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்ற வாஞ்சை வருவது பெரிய விஷயமா, பெரிய காரியமா? அந்த ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று ஐஸ்வர்யனாகிவிட்டால் பரலோகத்துக்கு போய் விடுவான். அதுதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சீசனுக்கு சொல்கிறார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கணும், ஒட்டகமானது ஊசின் காதிலே நுழைவது அதிக சுலபம். ஐஸ்வர்யவான் போக முடியாது. ஒரு மனுஷன், ஒரு வாலிபன் ஆண்டவருக்கு வந்து, ஆண்டவனே நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பிறகு வாங்க சொல்லும் போது அவன் மிகுந்த வேதனைப்பட்டு அவன் போய்விட்டான். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிற வார்த்தை, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது சுலபம், லேசு. அந்த ஐஸ்வர்யவான் என்ன நினைத்தா, இந்த ஊருக்கு பெரிய ஆளா இருக்கிறோமே, பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கிறேனே, நாம் அது செய்யலாம் இது செய்யலாம் அந்த காசை வச்சு செய்தலாமே, பரலோகத்தில் நமக்கு மேலான இடம் இருக்குதுன்ட்டு அவன் அப்படி நினைச்சிட்டான். உங்களுடைய எண்ணங்கள் மனுஷனுடைய எண்ணம் தேவனுடைய எண்ணம் அல்ல. உங்களுடைய நினைவுகளும் கூட தேவனுடைய நினைவுகள் அல்ல. தேவன் வேற நினைக்கிறார், மனுஷன் வேற நினைத்துக் கொண்டு இருக்கிறார். ஆக தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எல்லாவற்றையும் விட்டு வாப்பான்னு சொல்கிறார். மிருக மற்ற காரியத்தை பார்த்துக் கொள்ளலாம். உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய ராஜ்யம் தானே வேணும், நித்திய ஜீவன் தானே வேணும், எல்லாவற்றையும் விட்டுட்டு வா. டெஸ்ட்ல தோற்கடிக்கப்பட்டான். இங்கே மறுபடியும் படிக்கிறது பாருங்க. 1 தீமோத்தேயு 6 இருக்குது. 1 தீமோத்தேயு 6:9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷனை கேட்டிலும் அழிவிலும் அமிர்த்துகிற மதிக்கேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அன்பையும் நாடு. நீயோ தேவனுடைய மனுஷனே இவளை விட்டுவிடு, மேற்சொல்லி அத்தனை காலத்தை விட்டுவிட்டு நீ தேட வேண்டியதுதான் நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இது எல்லாருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை தான். ஆண்டவர் ஏதோ குறிப்பிட்ட ஜனங்களுக்கு தான் சொல்லுகிறார் என்றல்ல, எல்லாருக்கும் ஒரே வசனம் தான். அந்த சிறுவில பார்க்கும் பொழுதும் கூட அவர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு பக்கத்தில் இருக்கிற கல்லனுக்கு ஏளனம் கேலி செய்கிறான். அவன் தேர்ந்தெடுத்த கூட்டங்கள் தேவனை பகைத்து தேவனை கேலி செய்கிற கூட்டம். அந்த கூட்டம் என்ன சொல்லுகிறது? நீ இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறது உண்மையானால் இறங்கி வா, உன்னை ரட்சித்துக் கொண்டு எங்களை ரட்சி. இந்த மாதிரி எல்லாம் சவால் பட்டா யாரும் ரட்சிக்க போறது? யாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரும் ரட்சிக்க மாட்டார். நரகத்துக்கு போனா சொல்வார், ஐயா இரக்கமாயிரும் ஐயா, பாவியாயிருக்கிறேன் ஐயா, என் பாவத்தை மன்னித்து விடு என்று சொன்னால் ஒருவேளை அவன் கேட்பார், இறங்கி வா. அப்பொழுது நான் விசுவாசம் பண்ண, இவன் விசுவாசம் என்ன போகிறது? இவன் பரலோகத்துக்கு வந்துட்டு பரலோகத்துலாம் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லா ஜனங்களும் வர முடியுமா? இவன் வந்தான்னா இவன் வரவிட்டு என்ன என்று கர்த்தர் அப்படித்தான் இருக்கிறார். நீ உன்னை நீ ரட்சித்துக்கொள். உலகத்துல அத்தனை பேர் இவன் ரட்சித்தான், தனித்தான் ரட்சிக்க தனி இல்லை. இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கிறது, இஸ்ரவேலின் ராஜா நீ ஆகி இறங்கி வா என்று சொல்லும் பொழுது ஒரு கண்டன் கூட அவர்களோடு கூட சேர்ந்து அவரை தூஷித்தான், ஏளனம் பண்ணினான், நகைத்தான். ஆனா வேற ஒரு கண்ணனுக்கு அப்படி இல்லையே. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, 2 பேர் போட்டாங்க ஒரே நேரத்தில், வார்த்தைகள் இப்படியும் போகும் அப்படியும் போகும். ஆனால் வேற ஒரு கண்ணன் அப்படி இல்லை. ஆண்டவனே இந்த ராஜ்யத்தில் அடியேனை நினைத்தல்,
உடனே வார்த்தைகளுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆகியாலே போன வாரத்தில் கூட நாம் தியானித்தோம், இயேசு உயிர் தெழுந்த பொழுது செய்திகள் கொடுக்கப்பட்டது. ஒரு தூதன் வந்து கல்லை பொருட்டி கல்லின் மேல உட்கார்ந்த ஒரு செய்தியை வாசித்தோம். சில பேருக்கு நம்பிக்கை அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி, ஆனால் அங்கே காவல் காக்கும் மக்களுக்கோ அந்த போர் சேவகருக்கோ விசுவாசம் இல்லை. அவர்கள் எந்த திசையில போகிறார் அதுதான் அவருடைய நித்தியத்தை தீர்மானிக்கும். இயேசுவின் அப்போஸ்தலர்கள் வந்திருந்தால் அவருடைய நித்திய ஜீவனை அது தீர்மானித்திருக்கும். இவர்கள் போகிறது இயேசுவின் விரோதிகளுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது விரோதிகள் எப்படி இயேசுவின் அடுத்த செய்தி கொடுக்க முடிகிறது? அதான் அங்கதான் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். நாம் யாருக்கு பழகி கொண்டு இருக்கிறோமோ அது நமது நித்திய ஜீவனை தீர்மானிக்கும். எங்க போய் கொண்டிருக்கிறோம்? அநேகமாக உலகத்தில் நாம் இந்த ஒரு பிரபலம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தில் நாம் வெளியே வர வேண்டும். விசுவாசியானாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களானாலும் சரி, இந்த ஒரு வார்த்தையில் அது ஒரு பலவீனமான ஒரு வார்த்தை, பலவீனப்படுத்துகிற ஒரு காரியம். எப்பேற்பட்ட ஒரு மனுஷனை தள்ளிவிடுகிறது? பிரபலம், செலிபிரிட்டி. ஒரு சர்ச் என்று பார்க்கும் பொழுது அந்த சர்ச்சும் ஓஹோன்னு இருந்தால் மெம்பர்ஸ் அங்க போய் சேர்ந்து விடுகிறார்கள். ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னாலும் அவனும் பெரிய பந்தாமதி காட்சிகள் இருக்கணும், அப்பதான் அவனுக்கு சில பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். இது ரெண்டும் கருத்துக்கு தேவையில்லை. இதுக்குதான் நமக்கு தேவை ஞானம். உலக பிரகாரமான ஞானம் அல்ல. உலக பிரகாரமான ஞானம் இதைத்தான் போதிக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ அது பேய்தனத்துக்கான ஒரு ஞானம் அல்ல, அது உண்மையான ஒரு ஞானம். அந்த ஞானம் எவனுக்கு கிடைக்கிறதோ அவன் சரியாக தந்த திசை, கர்த்தர் நியமித்த திசையில போய் கொண்டிருக்கிறான். அந்த ஞானத்துக்காக தான் ஜெபிங்க. மோசே தன்னுடைய ஜெபத்திலே, ஐயா ஞான இருதயம், நான் ஞானவான்களாக மாற்றப்படுவதற்காக உதவி செய்யணும். அப்பேற்பட்ட ஊழியக்காரனுக்கு ஞானம் தேவைப்படுகிறது சொன்னா உனக்கும் எனக்கு எவ்வளவு அதிகமாக தேவைப்படுகிறது. சாஸ்திரிகளுக்கு அந்த பிரபலம் என்ற அந்த வார்த்தை, அந்த செலிபிரிட்டி என்ற வார்த்தையில எவ்வளவு தடுமாறுகிறார்கள். யானைக்கு கூட அடிச்சிருக்கும்னு சொல்லுவார்கள். வானத்தை பார்த்து ஒரு மகான் உலகத்தில் பிறந்திருக்கார் என்று சொல்லி அந்த நட்சத்திரத்தை பார்த்து இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மனுஷன் மகத்துவமானவன் பிறந்திருக்கார் என்று சொல்லி அந்த நட்சத்திரம் காண்பிக்கிற திசை, நட்சத்திரம் அவர்கள் வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் வரைக்கும், யூதயா தேசம் வரைக்கும். யூதயா தேசத்தில் வந்த பொழுது அவர்கள் நட்சத்திரத்தை பார்ப்பதை விட அவர்கள் உலகத்தில் இருக்கிற பிரபலத்தை பார்த்து விட்டார்கள். ஞானிகளுக்கே அப்படின்னாக்கா உனக்கு எனக்கு எப்படி? அந்த ஏரோது வந்து அவ்வளவு தூரத்தில் மகத்துவமாக காட்சி அளிக்கிறான், பெரியவனாக காட்சி அளிக்கிறான். அந்த காலம் இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பார் என்று இவர்களே தீர்மானம் எடுத்து விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை, ஒரு மாட்டுத்தோளத்தில் இருப்பார். அதுதான் ஞானம் தேவைப்படுகிறது. நட்சத்திரத்தை பார்த்து உலகத்திலே ஒரு மகத்துவமானவன் எங்கோ பிறந்திருக்கிறான் என்று சொன்னது அது ஒரு விதமான ஞானம் என்று சொன்னால், முற்றிலுமாக அந்த நட்சத்திரத்தையே பார்த்து போவதுதான் உண்மையான ஒரு காரியம். நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் இந்த கத்ரா இயேசு கிறிஸ்துவை குறித்து இதை படித்து விட்டு இதெல்லாம் செய்து விட்டு கடைசி வரையிலும் இதைதான் படிக்கணும் இல்லையா? வீட்டுல ஒரு மூலையில உட்கார்ந்து படித்தாலும் சரி, 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் படிச்சாலும் கர்த்தர் இதை வைத்து நடத்துகிறார். நாம் பாதி வருகிறோம், பாதி இந்த கிறிஸ்துவத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை அடைந்தவனை நாம் அவனை நம்பி போய் விடுகிறோம். அவன் எப்போ கீழே விட்டு இருப்பான். ஒரு மனுஷனுக்கு அதிகாரம், வல்லமை, பணம் எல்லாம் கையில கொடுத்துட்டாங்க, அநேகமாக அந்த மனுஷன் உலக பிரகாரமாக வாழ்ந்து உண்மைதான். ஆனால் அவன் நிச்சயமாக சொல்ல மாட்டான், நான் பின்மாற்றம் அடைந்தவன் என்று அவன் சொல்லவே மாட்டான். சாகிற வரையும் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அவன் பின்மாற்றி தேவனை விட்டு போயிட்டு எவ்வளவு வருஷங்கள் ஆகியிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. நாம் இன்னும் நம்பிக்கொண்டே இருப்போம், அவன் பின்னாலேயே சுத்துவோம். அவன் நம்ம
நம்மளை அசட்டை பண்ணி கொண்டிருந்தாலும் அவர் பின்னாடியே சுத்தி கொண்டிருப்போம். கடைசி நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோக்கம், பிசாசனும் உலகத்திலே இயேசு என்று பெயர்ல ஊழியம் செய்கிற ஒருவனை வைத்து ஒரு உண்மையாக வரக்கூடியவனை ஏமாற்றி விடுகிறார். இதிலிருந்து தான் வெளிவர வேண்டும். ரொம்ப முக்கியம். ஞானிகள் 3 ஞானிகளை ஏமாற்றி விட்டு இருக்கிறது பிசாசு. ஏமாற்றின ஒரே ஒரு காரணத்தால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ராமாவிலே, ராமா என்று சொல்லப்படி ஒரு இடம், ஏராளமான 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். இந்த ஒரு மகத்துவமான ஞானிகள் செய்த ஒரு தவறு, பிரபலத்தை பின்பற்றின ஒரே ஒரு காரணம் பிரபலத்தை பின்பற்றினார்கள். கடைசி வந்தவன நட்சத்திரத்தை பார்த்துதான் இந்த சின்ன குழந்தைகள் இறந்திருக்க மாட்டார்கள். அவருடைய மரணத்துக்கு காரணம் இந்த ஞானிகள் தான். ஆகையால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஞானம் மற்றவனை கர்த்தருக்கு நடத்த வேண்டுமே அல்லாமல் ஏராளமான சிறு சிறு பிள்ளைகள் சாக வேண்டும் என்று ஒன்றும் இல்லை. ஆகையால் தான் மோசே சொன்னது போல ஞானவான்களாக மாற்றப்பட வேண்டும். ஐயா உதவிச்சு இந்த ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஒருத்த மேல போயிட்டா அவனையே பார்த்து கொண்டிருப்போம், ஏமாற்றம் அடைகிறோம். ஆகாமிய கூடாரத்தில் தங்குவதை காட்டிலும் என் தேவனுடைய வாசற்படியில காத்திருப்பதுதான் நல்லது. தாவீது ராஜா சொல்லுகிறார், மனுஷனை தேடி போகாதே, நாசியின் சுவாசம் இருக்கிற மனுஷனை தேடி போகாதே, கர்த்தருக்காக காத்திரு. பல வருஷங்களானாலும் பரவாயில்லை, உதவி செய்வார். நிச்சயமாக உதவி செய்வார். மனுஷனை நம்பி ஏமாந்து போகாதே. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். இந்த பிரபலம் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், சவுல், வேதத்திலே சவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் ஒரு நல்லவன் தான். 1 சாமுவேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு மனுஷன் சவுல். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் கீழே விழுவதற்கு காரணம் அவன் கையில் கொடுக்கப்பட்ட அதிகாரம். அதிகாரத்தில் இருப்பவன் அவன் யாராய் இருந்தாலும் அந்த அதிகாரம் அவனை தோற்கடிக்கும். அதிகாரம், பணம், இவைகள் அனைத்தும் எந்த ஒரு மனுஷனையும் கீழே தள்ளிவிடும். அயர்தான் வேதம் சொல்லுகிறது, பண ஆசை உங்களுக்கு தேவையில்லை, அதிகாரம் கூட வேண்டாம். இந்த மனுஷன் நல்லவன் தான், ஆனால் இவனை கர்த்தர் ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் எல்லாருமே தான் எல்லாரும் நல்லதான் இருக்கிறாங்க ஆரம்பத்தில். ஆகத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை கூட சொல்லிவிட்டார், ஆரம்பத்தில் வந்ததுனால முடிவு மட்டும் அவன் பரலோகத்துக்கு போவான் என்று எந்த விதமான கேரண்டி ஒன்றுமே. முடிவு பரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆரம்பம் எப்படியா இருந்தாலும் பெரிய விஷயம் அல்ல, முடிவு தான் பெரிய விஷயம். என் ஆரம்பத்தில் நல்லவன் தான், ஆனால் இறுதி ஒரு பேய்கிட்ட போய் மாட்டிக்கணும். வசனம் பாருங்க, இவனை கர்த்தர் ராஜாவாக இருக்கும்படி இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்துக்கு முதல் ராஜா இவன் தான். இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜா இவன் தான். 40 வருஷம் இவன் இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்திருக்கிறார். நல்ல ஒரு காரியம் தான். இங்க பாருங்க, அந்த பிரபலம் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நான் ஒரு இவனை எடுத்து இருக்கிறேன். அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது சில ஜனங்கள் இப்படியாக இருந்தார்கள். அந்த நாளில் 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனத்திலே சில ஜனங்களுக்கு பெரிய சந்தோஷம், இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வந்தானே, இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறானே,
இதுவரைக்கும் எங்களுக்கு ராஜா என்ற ஒரு வார்த்தை இல்லாமல் இருந்த எங்களுடைய நாட்டுக்கு ஒரு ராஜா இருக்கிறான் என்று சொல்லி ஏராளமான ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் சில ஜனங்கள் 27வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் ஏலியாவின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். இவனா நம்மளை ரட்சிக்க போகிறவன். ஒரு ராஜா ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு சொன்னா எல்லாரும் பெரிய 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 தலைவர்கள் எல்லா இடத்துல இருக்கிற ஜனங்கள் வந்து அவனுக்கு காணிக்கை செலுத்தி அவனை நமஸ்கரித்து அவனோட பேசி அவனுடைய ஆசீர்வாதம் பெற்று போக வேண்டும். ஆனால் இந்த ஜனங்கள் அவனை அசட்டை பண்ணுகிறார்கள். அவனுக்கு காணிக்கை கொண்டு வரவில்லை, அவனை அசட்டை பண்ணினார்கள். ஆனாலும் இவன் அதை பொருட்படுத்தவில்லை. ஆரம்பத்தில் நல்ல காரியத்தை பேசப்படுகிற அத்தனை வார்த்தைகள் காதில் போட்டு வைத்திருக்க கூடாது, அது நம்மை பாதிக்கும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சவுல். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். ஆனால் கொஞ்ச நாள் ஆண்டு பிறகு இவன் நல்லா இருக்கிறான் பாருங்க. இவன் ஒரு பெரிய யுத்தம் செய்து இஸ்ரேல் மக்களை ரட்சித்து விட்டான். 14ஆம் அத்தியாயம் 21வது வசனம். 14ஆம் அத்தியாயம் 21வது வசனம். இப்பொழுது பாருங்கள், அவன் ஆரம்பத்தில் அசட்டை பண்ணினார்கள். இப்பொழுது ஜனங்களை பாருங்கள், ஜனங்களுடைய நிலைமையை பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. 21வது வசனம். இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோட கூட பாளையத்தை திரிந்து வந்த எபிரெயர் இஸ்ரவேலர் சவுலோடும் யோனத்தானும் இருக்கிற இஸ்ரவேலரோட கூடிக்கொண்டார்கள். பாருங்க, எவ்வளவு தமாஷான ஒரு காரியம். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிற ஜனங்கள் பெலிஸ்தர். அந்த பெலிஸ்தர்னால வருகிற பிரச்சனை அதிகமாகத்தான் இருக்கிறது என்று கர்த்தருக்கு தெரியும். ஆகையால் போர். அந்த பெலிஸ்தர் இருந்து தான் ஒருவன் ராட்சதன் வருகிறான். அவனுடைய பேர் கோலியாத். அப்படி இருந்தும் இந்த ஜனங்களுக்கு இஸ்ரவேலருக்கு அவங்க தான் பயங்கரமான வேதனை கொடுக்கிற ஒரு விரோதிகள், சத்துருக்கள் என்று சொன்னால் பெலிஸ்தர் தான். அப்பேற்பட்டவர்களோடு கூட போகலாமா என்று சொன்னால் போய் கொண்டிருக்க. அவன் போறதுன்னா வருதுன்னா. ஆனா இப்ப என்ன ஆச்சுனாக்கா, சவுல் ஒரு யுத்தத்துல ஜெயிச்சுக்கிறார். இப்போ ஜெயித்ததுனாலே வசனம் எப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கு, இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோட கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரெயர், எல்லா விதமான பிசினஸ் அவங்க கூட இருந்திருக்கிறது. அத திரிந்த ஜனங்களுக்கு அப்படிதான் விஷயம். இப்போ அவங்க தூக்கி எழுந்துட்டு இவனை பிடிச்சிட்டாங்க. ஏன்னாக்கா இப்போ இவன் கொஞ்சம் பெருசாயிட்டான், கொஞ்சம் ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டான், பிரபலமான ஒரு மனுஷன் ஆயிட்டான். இதுதான் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷனிடம் பாதி. இப்பொழுது இன்னும் கொஞ்ச நாள்ல பவுல் வந்துட்டு, இப்ப சவுல் வந்து கர்த்தருக்கே விரோதமாக இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் அப்படி நடக்க போகிறது. ஆகியால இந்த நேரத்துல இவன் இப்படி வந்ததுனால என்ன நடக்கிறதுனாக்கா, சவுளுடைய பாதை எதுவோ அதுதான் இவனுடைய பாதையும். சவுல் நரகத்துக்கு போகிறான்னு சொன்னா கட்டாயம் இந்த ஜனங்களும் நரகத்துக்கு தான் போவார்கள். அது ரொம்ப உஷாராகத்தான் இருக்க வேண்டும். ஜனங்களை பார்க்காதே, நாசியில் சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்பாதே, எண்ணப்படுவதற்கு அவனை மாற்றம். கர்த்தரை பின்பற்றி. மனுஷன் எப்பேற்பட்ட பிரபலமாக இருந்தாலும் அவனை பின்பற்றாதே. அவன் கர்த்தருக்குள்ள இல்லாமல் கூட இருக்கலாம். எந்த மனுஷனும் உலகத்திலே என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவத்திலே பார்த்தது ஒன்றுதான். கொஞ்சம் ஒரு மனுஷன் உயர்ந்தான், அந்த இடத்துல அவனுடைய வார்த்தைகள் மாற்றப்படுகிறது. ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இனி இல்லை. இனி அவனுக்காக இருக்கிற சில வார்த்தைகள் அவன் பேசிக் கொண்டிருப்பான். அது கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமா இருந்தாலும் அப்படிதான் அவன் பேசுவான். ஆகிய உஷாரா இருந்துக்கோ. மனுஷனை பின்பற்றாதே, தேவனை பின்பற்று. கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நீ நம்பிக்கை வைத்தார்,
பவுலப்போஸ்தலன் போல அவரை போல எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் தேவை என்று சொல்லி பவுல் என்ன செய்தான் சொன்னால் எல்லாவற்றையும் குப்பையாக நினைத்து விட்டான். நீயும் நினைத்துக்கோ. கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய வீட்டில் அதுக்கு ஒரு நேரத்தை நீ நியமித்துக்கோ. கர்த்தருக்குத்தான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. கர்த்தாவே நான் போகக்கூடிய வழிதான் எது எனக்கு காண்பி ஆண்டவனை சொன்னால் அவர் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் நமக்கு வைப்பராய் இருக்கிறார். அவர் நம்மை புல்லுலையிடம் தான் நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர் தான் நடத்துகிறார். எதுவும் நமக்கு குறை வராது. மனுஷனை நம்பி போவது காட்டிலும் கர்த்தரை நம்பி போவது தான் நல்லது. இதுதான் சொல்லப்படுகிறது. அதாவது பேதுருவும் ஆண்டவரை மறுதலித்தான், யூதாசும் ஆண்டவரை காட்டி கொடுத்தான் என்று சொல்வதும் மறுதலித்தல் ரெண்டு ஒன்றுதான். பேதுருவும் மறுதலித்தான் ஒரு முறை. ஆனால் அவன் போய் மனம் கசந்து அழுகிறான். மனம் கசந்து அழுக என்னை மன்னித்து விடு ஆண்டவனே, என்னை மன்னித்து விடு. அவன் மறுபடியும் கர்த்தருக்கு தான் வருகிறான் அவன். ஆனால் யூதாசுக்கு அதே மன்னிப்பு கிடைக்கும். அவன் அதே மாதிரி வந்திருந்தால் கர்த்தருக்கு தான் வர வேண்டும். அவன் யார் அவனுக்கு உதவி செய்தார்களோ, யார் அவனுக்கு 30 வெள்ளி காசு கொடுத்தார்களோ அவர்களுக்கு போய் அதே காசை வாபஸ் செய்து திருப்பி கொடுத்து ஜீவாதிபதியை காண்பித்து கொடுத்து விட்டேன். நான் செய்தது தவறு என்று அவர்கள் பேய்கிட்ட போயிட்டு இயேசுக்கு நல்ல காரியத்தை சொல்ல முடியுமா? பல வருஷங்களாக சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா இயேசுக்கு நல்ல காரியத்தை? ஒரே சிம்பிளாக சொல்லிவிட்டார்கள் அவர்கள். அது உன்னுடைய பாடு சொல்லிட்டார்கள். அதை காட்டிலும் இயேசுவின் ஜனங்களுக்கு நான் தவறு செய்தது உண்மைதான்ப்பா, நான் என்ன செய்யட்டும் சொன்னாக்கா, அவர்கள் உட்கார்ந்து கொண்டு 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து ஜெபம் செய்து, ஆண்டவனே இவன் செய்தது தவறு தான், ஆனால் அந்த 30 வெள்ளி காசு தூக்கி இருந்துட்டு இருக்கிறான் ஆண்டவனே, இனி இப்பொழுது அவனுடைய கருத்தில் இல்லை ஆண்டவனே, தயவு செய்து மன்னித்து விடுவாண்டவனே சொல்லினார். ஆண்டவர் கேட்கிறார். எப்பேற்பட்ட பாவியன் கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் மன்னிக்கிறார். யூதாசை மன்னிக்க மாட்டாரா? அதுதான் விஷயம். நீ யாருக்கு போகிறாயோ அதுதான் உன்னுடைய ஜீவிதம் நிர்ணயிக்கும். ஆண்டவரை பகைக்கிற ஜனங்களுக்கு போகாதே, அவர்கள் உன்னை திசை மாற செய்வார்கள். ஆண்டவரை விரும்புகிற ஜனங்களுக்கு போ. அவர்கள் பிரபலமாய் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறார்கள். அவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள். அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அங்கே போ. வாழ்ந்து கெடுவதை காட்டிலும் கெட்ட வாழ்க்கையா இருந்தாலும் பரலோகத்துக்கு போவது ரொம்ப நல்லது. ஒன்றுமே இல்லாமல் பரத்தை சந்திப்பதும் எல்லாம் வைத்து நரகத்துக்கு போவதும் ரெண்டுத்துக்குமே கடலுக்கும் குட்டைக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒன்றுமே இருந்தாலும் பரவாயில்ல, நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறேன். எல்லாம் வைத்து விட்டு என்னத்தை பிரச்சனை, அதுதான் பைபிள் சொல்லுகிறது. நாம் இதிலிருந்து ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். உணவும் உடுக்க வஸ்திரம் இருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவுள். இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி ஒரு 3 வருஷமாக இப்படியாக பேசிக் கொண்டிருந்தாலும் வார்த்தைகள் ஏராளமாகத்தான் இருக்கிறது சொல்லலாம். ஆனாலும் இதை குறித்து இன்னும் எக்கச்சக்கமான வார்த்தைகள் இருக்கிறது. ஒரு பைபிளை வாங்கிக் கொள்ளுங்கள். உலகத்தில் ஏராளமான பொருள்கள் இருக்கிறது. எல்லா பொருளை காட்டிலும் பைபிளை எடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். அது அந்த பொருட்களை வாங்குவதை காட்டிலும் இது ஒரு நல்ல ஒரு பொருள் உன் கையில் இருந்தால் ரொம்ப நல்லது. இதை நீ சுமந்தால் இது உன்னை சுமக்கும். இதை தலைமுறை வைத்துக் கொள். இது உனக்கு அலங்காரமான மொழியை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டது. உனக்கு தெரிந்த மொழியில் வாங்கி தினந்தோறும் 1 மணி நேரமாவது படி. மனுஷன் சொல்வதை காட்டிலும் இது கரெக்டாக சொல்லிக் கொண்டிருக்கிறது சில காரியங்கள். இதை படித்தால் ஆறுதல் உண்டாகிறது. மனுஷனுடைய வார்த்தை கேட்கும்போது வேதனை உண்டாகிறது. ஆறுதலா வேதனைகளா நீங்களே
தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் ஒரே காரியத்தை சொல்லுகிறேன், பிரபலத்தை நம்பாதே. யானைக்கும் அடிசருக்கும் என்று சொன்னது போல அந்த மகா ஞானிகள் உலகத்திலே நட்சத்திரத்தை பார்த்து உலகத்திலே பெரியவர் பிறந்திருக்கிறார் சொல்லி அறிந்து கொண்டு வருகிற ஜனங்களையும் கூட ஏரோதின் அரண்மனையை மாற்றிவிட்டது. உங்களையும் என்னை மேமாற்றுவது பெரிய விஷயம் அல்ல. பிசாசிக்கு ஆகிய தினந்தோறும் இதை படித்தீர்கள் சொன்னார், இது உங்களை நடத்துகிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக. நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தரிடத்தில் பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜெபத்துக்குள்ள நாம் வந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் வந்து தான் ஒரு பாவி என்றும் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைக்குள்ள வந்து விட வேண்டும். அவன் கர்த்தரிடத்தில் கெஞ்சி கேட்க வேண்டும். அப்பொழுது அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தால் அவனை கர்த்தர் நேசித்து அவனை மன்னித்து அவனை நேசிக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு இஷ்டமான ஒரு காரியம் தான் மனுஷர்கள் தங்களை பாவி என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு தேவை. அதை விட்டுட்டு ஆண்டவனை நான் தசம பாகம் செலுத்துகிறேன், நான் கோவில் குளங்களை கட்டி இருக்கிறேன், நான் அது செய்தேன், நான் இது செய்தேன் என்று சொன்னா அவருக்கு கோபத்தை தான் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் கர்த்தருக்கு தேவையில்லை. பூமியும் நிறைவும் கர்த்தருடையது, நீ என்ன அந்த மாதிரி செய்து விட முடியும் எனக்கு கர்த்தர் கேட்கிறார். பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடைய போன்ற விதத்தான் ஒரு ஆலயத்தை கூட கட்ட முடிகிறது. அந்த பொருள் அந்த கர்த்தர் ஒரு கல்லு மண்ணு தயாரிக்காமல் இருந்தால் உன்னால கோயில் கட்ட முடியுமா? உட்காந்து யோசனை முடிப்பார். ஆகிய இதெல்லாம் கர்த்தருக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு தேவை உன்னுடைய மனஸ்தாபம். நீ பாவம் செய்திருக்கிறாய் என்று சொல்லி நீ கர்த்தருக்கு அறிக்கை செய்ய வேண்டும். உன்னுடைய பாவம் பயங்கரமான ஒரு பாவம், அதுக்கு மன்னிப்பு என்று சொல்லப்படுகிறது இல்லை. ஆனால் மன்னிப்பதற்கு இறைவனே வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஆகியால் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் ஒரு பாவியானவனே, என்னை ஏற்றுக்கொள்ளாதவனே, எனக்கு உதவி செய்யாத, இனிமேலாவது என்னுடைய ஜீவிதத்தை நான் நமக்காக வாழ வேண்டும் ஆண்டவனே என்று ஜெபித்தார் கேட்கிறார். பெருமையுள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை வேண்டாம், தாழ்மை வரட்டும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இந்த பாடலை பாடுகிறேன். என் ஜெப சிந்தனையில் சர்வேஸ்வரா, ஏழை பாவி என் பேரிலே தயவாயிரும் சுவாமி என்று சொல்லப்பட்ட இந்த பாடலை பாடுகிறேன். என்னோட ஜெபத்தை அறிந்திருக்கிறேன். சர்வேஸ்வரா, ஏழை பாவியின் பேரிலே தயவாயிரும் சுவாமி. சர்வேஸ்வரா, ஏழை பாவியின் பேரிலே தயவாயிரும் சுவாமி. திரியேக பரதேவா நிரிமேவும் ஒரு யோவா. திரியேக பரதேவா நிரிமேவும் ஒரு யோவா. சித்தம் இறங்கி காத்து கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து. சர்வேஸ்வரா, ஏழை பாவியின் பேரிலே தயவாயிரும் சுவாமி. தந்தை நின் ஒன்றான மைந்தன் தனை கொடுத்தின் தகமை உலகை நேசித்தாய். நின் சொந்த கிருபைதனை சிந்தித்துன மறைத்து தொகுத்தெனக்கு உபதேசித்தாய். இந்த பெரிய நேசம் புந்தி கோழியதாக்கும். இந்த பெரிய நேசம் புந்தி கோழியதாக்கும்.
எந்த பாடியும் என் நிர்பந்தம் அனைத்தும் போக்கும் சர்வேஸ்வரா ஏழை பவியன் பேரிலே தயவாயிரும் சுவாமி. தேவரீர் கேட்காது திவினைகளை செய்தும் தண்டியாமல் பொறுத்தீர். நீர் யாவும் அறிந்திருந்தும் கோபித்து கைவிடாதென் நன்றி கேட்டை மறுத்தீர். ஜீவனே உமக்கு பாவி பதில் என்ன செய்வேன்? ஜீவனே உமக்கு பாவி பதில் என்ன செய்வேன்? மேவியாடே தொழாமல் ஆவியங்கனும் உய்வேன். சர்வேஸ்வரா ஏழை பவியன் பேரிலே தயவாயிரும் சுவாமி. நெஞ்சில் தெய்வ பயம் கொஞ்சமேனும் இல்லாமல் நீதி வழியை கடந்தேன். வஞ்ச உலக வாழ்வை மிஞ்ச தேடி பேயின் மனதிற்கேற்கு நடந்தேன். பஞ்ச பாவி கூவி கெஞ்சும் ஜபத்தை கேளும். பஞ்ச பாவி கூவி கெஞ்சும் ஜபத்தை கேளும். தஞ்சம் என்றேன் உனக்கே அஞ்சல் என்றனையாலும். சர்வேஸ்வரா ஏழை பவியன் பேரிலே தயவாயிரும் சுவாமி. திரியேக பரதேவா நெறிமேவும் ஒரு யோவா. திரியேக பரதேவா நெறிமேவும் ஒரு யோவா. சித்தம் இறங்கி காத்து கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து. சர்வேஸ்வரா ஏழை பவியன் பேரிலே தயவாயிரும் சுவாமி. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தில வாசமாக்க தேவா தேவனி உடைய அதிசய நாமத்துக்கு கூட குறிசோம். இவ்வேளையிலும் தன்னை எங்கெல்லாம் ஜனங்கள் தன்னை வேதனையோடு கூட புலம்பி ஆறுதல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகவல், அவருக்கு நீர் இறங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் தகவல். இவ்வேளையிலும் தன்னை இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் உலகம் எங்கிலும் தன்னை வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஏராளமான ஜனங்களுக்கு வேலை இல்லாததினாலே தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு பாடுகள், பிள்ளைகளுடைய பசி தவிர அதுவே சொல்லலாம் வேதனையாக இருக்கிறது. எக்கச்சக்கமான தொல்லைகளை சகித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தம்மை நீர் தம்மே மனுமக்கள் மீது இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். சொல்ல முடியாத நோயாளிகள் பரவிக் கொண்டே இருக்கிற அப்பா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஏராளமான வைத்தியர்கள் தவிர இந்த வேலையில் அகப்பட்டுக் கொண்டிருப்பதனால் தகப்பனே, இந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பதனால் தகப்பனே, அவருடைய பிள்ளைகளை பார்க்க முடியாமல், குடும்பத்தை பார்க்க முடியாமல், பிள்ளைகளுடைய வேதனைகள் அதிகம் அதிகம் அதிகமாக தான் இருக்கிறது. இறக்கப்படும் அப்பா இந்த வேதனை இருந்து தன்னை இந்த பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறது. சாதாரண நேரத்தில் தன்னை ஏராளமான ஜனங்களுக்கு சாப்பாடு தன்னை வழி இல்லாமல் இருக்கும்போது தன்னை இப்பொழுது வேலை இல்லாமல் இருக்கும்போது இன்னும் அதனுடைய பிரச்சனை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இறக்கப்படும் ஐயா, மனுமக்கள் மீது இறக்கப்படும் ஐயா, உதவி செய்ததும் விடுதலையாக்கியதும் பணத்திலிருந்து ஒரு நிமிஷம் போது ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொந்தமாவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரம் நிறுத்து என்று சொல்லி கொடுத்தாங்க. பிசாசின் அதிகாரத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். மழை செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை தகவலே, மனுஷனால்
வல்லமையான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜீவத்தை எதிர்கால ஜீவிதரவன் பிரார்த்திக்கிறோம். ஆசீர்வதி மறுபடியும் பழைய நிலையிலே கொண்டு வந்து சேர்க்கவன் பிரார்த்திக்கிறோம். மறுபடியும் ஜனங்களுக்கு தன்னை வேலைக்கு போவதற்கும் தன்னுடைய சொந்த காரியங்களும் கவனிப்பதற்கும் உதவி செய்யும். ஆசீர்வதி ஜீவியானது தாப்படே பிள்ளைகளுடைய இருதயத்தில் தாப்படே நாட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். 30, 60, 100 பலன்கள் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல மாற்றித்தர வேண்டும் பிரார்த்திக்கிறேன். தகவல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் உண்மையான நம்பிக்கை வைக்க வேண்டும் பிரார்த்திக்கிறேன். ஏதோ ஒரு ஈஸ்டர் என்று சொல்லி அதை கொண்டாடி முடித்து விட்டோம், அடுத்தபடியாக நாங்கள் கிறிஸ்துமஸை எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம் அல்ல. தகவல் கிறிஸ்து எழுந்தது போல நானும் எழுந்து இருப்பேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் கிறிஸ்து மரிப்பதில்லை, நானும் நான் மரித்தாலும் மறுபடியும் எழுந்து இருப்பேன் என்ற ஒரு உண்மையான ஒரு தவணை ஒரு விசுவாசத்துக்கு வருவது உதவி செய்தது. ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வதித்து அவனை அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே தவணை அது 30, 40, 100 பலன்கள் தருவது உதவி செய்வார்கள். ஆசீர்வதி கர்த்தர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.